ஐயோ ஐயோ. நான் உத்தரா பண்ணுற பூ எடுத்து வச்சுட்ருக்குறேன். பூ எவ்வளோ? ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பூ எடுத்து வச்சிட்ருக்குறேங்க. என்ன பூ நிறைய இருக்கு இன்னைக்கு? கம்மியா? ஆமாம், பூ கிலோ வந்து 180 ரூபா தான். 180 ரூபா தானா? ஒன்றும் விசேஷம் இல்லைல்ல? விசேஷம் இல்லை. மகம் வந்து மகம் வர்ற வரைக்கும் இப்படி தான் இருக்கும். மகம் வந்துருச்சுன்னா வச்சுக்கேன் பூ ரேட்லாம் ஜாஸ்தி ஆகிடும். பூ நல்லா பெருசு பெருசாக சூப்பராக இருக்குங்க. நம்ம கட்டும் போது அவரவையாக இருக்கும். நம்ம என்னைக்கு கட்டலையோ அன்னைக்கு தான் பார்த்து பூலாம் பெருசு பெருசாக இருக்கும். பூ நல்லா இருக்குல்ல சொல்கிற மாதிரி. இந்த கவரில் இருக்கிறது பாரு. அதான் நேற்று பூ வர ஃப்ரிட்ஜில் அப்படியே இருக்கு. நேற்று பூ வர இருக்குல்ல. எங்கள் அம்மா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பூ கிடைக்காத பொருள் மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் வந்து ஃப்ரிட்ஜு தான் பத்தலை. அதான் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்க போகிறீங்க. நான் பூ வைக்கிறதுக்கு ஒரு சைடு, காய்கறி வைக்கிறது. நீ தானே நேற்று சொல்லிட்டு இருந்தீங்க டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்க சொல்லிட்டு இருந்தேன். ஆயாட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆயாட்ட இல்லைங்க. அதான் உங்கள் ஆயாட்ட நேற்று பேசிகிட்டு இருந்தீங்க டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்க போகிறேன். உங்கள் ஆயா பாதி பூ வச்சுக்கோ, பாதி வந்து காய்கறி இதெல்லாம் வச்சுக்கோன்னு சொன்னாங்களே. வாய்க்கு என்ன வேலை? வாங்குற ஐடியா இல்லையா? வாங்கணும் தான். இந்த மாரி கொடுத்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜில் நான் காய்கறி வைப்பேனா, மாவு வைப்பேனா, பூவை வைப்பேனா. அங்கே போய் பாருங்க, அது இல்லாமல் நேற்று பூவே கிடக்குது. இப்போ எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. சரி, பழைய பூவெல்லாம் ஃப்ரண்ட்டில் வச்சிரு, புது பூவெல்லாம் பேக்கில் வச்சிரு. அது பெரிய ஹீரோ. நான் ஃப்ரண்ட்டு பேக்கில் போகிறதுக்கு அப்படி இல்லை உத்தரா. காலைல அப்போ தான் எங்கள் அம்மா கரெக்டாக பார்த்து எடுப்பாங்க. அப்புறம் இந்த பூ முன்னக்க வச்சுன்னா வச்சுக்கேன், இதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சரிண்ணா, அந்த மாவு எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் வெளில வச்சிடணும். உங்கள் பூவெல்லாம் எடுத்து நான் உள்ளார வச்சிடணும். சரியா? இந்த மாதிரி பூலாம் நிறைய எடுத்துகிட்டு வந்தால் நான் என்ன பண்ணுறது? பூலாம் பாரு சொல்கிற மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது பாரு. இல்லை பூலாம் நல்லா எவ்வளோ பெருசு பெருசாக அழகாக இருக்குது. அதாவது அன்னைக்கு காமிச்சம் பாருங்க, ரவையாக இருந்தது பந்து. இன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குங்க. அன்னைக்கு வந்து தேதி டைமு, இப்போ வந்து நார்மல் டைமு. அதனால் வந்து பூவெல்லாம் மலிவாக இருக்குது. அதான் இதெல்லாம் எடுத்து வைப்போம். எடுத்து வச்சுருக்கிறேன். கவர் என்ன? கவர் பத்தலையா? இதில் என்னையே கொண்டு போய் உட்கார வைக்கலாம். பூ போட எவ்வளோ பெரிய கவரை வீட்டில் இருக்கிற எல்லா கவரையும் தேடி கண்டுபிடிச்சேன். ஏன் கவர் போட்டு வச்சாதான் பூ நல்லா இருக்குமா? அதை பற்றி சொல்லலாம், எப்படி வைப்ப பூவன்னு. சில பேர்லாம் வந்து நிறைய யூடியூப்ல பார்த்தா கவரில் வந்து அரிசி, நம்ம ரேஷன் அரிசியை அதுவே கொட்டி வைக்கிறாங்க. கொஞ்சமாக கொட்டி வச்சு இந்த கவரில் வச்சு ஒரு ஓட்டை போட்டு வைக்கிறாங்க. வச்சா 4 நாளைக்கு நல்லா இருக்கும், 3 நாளைக்கு நல்லா இருக்கும். நான் எதுவுமே செய்ய மாட்டேன். இதை இதே எடுத்து நீ நல்லா டைட்டாக காற்று போகாத அளவுக்கு முடிச்சு போட்டு இப்படி வந்து படுக்கிற மாதிரியே வைப்பான். இப்போ இந்த பூ இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுனா நல்லாயிருக்கும். அப்படியே வச்சா நல்லாயிருக்கும். பூ எதுவுமே பண்ண தேவையில்லை. 3-4 பூ ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பூவும் இருக்குது. ஆமாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ பூ ஃப்ரிட்ஜில் வச்சு பூவை பற்றி நிறைய ஐடியாலாம் ஒன்று தெரிஞ்சிருச்சு. இப்படிலாம் வச்சா பூ கெட்டு போகாதுன்னு. ஆமாம், பரவாயில்லையே. இப்போ காக்கடை நல்லா இருக்கும். மல்லிலாம் வந்து நல்லா இருக்காது. மல்லிலாம் நல்லா இருக்காது. அதெல்லாம் ஒரு நாள் இதுதான், வாசனை தான். காக்கட்டாலாம் பூக்க பூக்க பூ சூப்பராக இருக்கும் இல்லையா? வந்து மல்லிலாம் வைக்க முடியாது, காக்கட்டாலாம் வச்சுக்கலாம். அரும்பு ஒரு 2 நாளைக்காவது தாங்கும். இது அப்படியே எத்தனை கிலோ பூ சொல்லு? இது எனக்கு தெரியலன்னு பார்த்தா எப்படி பார்த்தாலும் 3 கிலோ 4 கிலோ கூட வரும். 4 கிலோ போகுது. 4 கிலோ பூ. ஃப்ரிட்ஜில் என்ன பழைய பூ எவ்வளோ இருக்குது? பழைய பூவே அதில் இல்லைன்னு 3 கிலோவாவது இருக்கும். முந்தா 4 பூவே 1 கிலோ இருக்குது. அதனால் இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ எடுத்து வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போய் தம்பிங்களை வேற போய் கூட்டிட்டு வரணும். சரி, எடுத்து வை ஃப்ரிட்ஜில். இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டுங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம போய் தம்பியை தான் கூப்பிட போகிறோம். தம்பியை கூப்பிட்டு வந்து நம்ம வீட்டில் நீங்கள் நைட்டு டின்னர் தான் பார்க்க போகிறீங்க. நைட்டு டின்னர் என்ன டின்னரு? அதாவது எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தான், எப்போதும் உள்ள சாப்பாடு தான். அது உங்களுக்கு கேட்டு வேணால் பழக்கமாக இருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிக்கன் குழம்பும் தோசையும்.
செம சாப்பாடு தான், சூப்பராக இருக்குமே சிக்கன் குழம்புக்கும் தோசைக்கும். நல்லா இருக்கும். அதனால சிக்கன் குழம்பும் தோசையும் தான் இன்னைக்கு. செம தான். இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் தம்பியை கூட்டிட்டு வந்துட்டா சாப்பிட்டு கப்பு சிப்புன்னு படுத்துற வேண்டியதான். தம்பியை கூப்பிட்டு வா சாப்பிட்லாம். ஓகேவா? தோசை ஊற்றிட்டியா? ஊற்றலாமா? இல்லை ஊற்றணும். சரி ஓகே, இப்போ தம்பியை கூப்பிட்டு வந்துடு சாப்பிட்லாம். ஓகேவா? மாவுத்ரா தம்பியெல்லாம் கூப்பிட்டு வந்தாச்சா? தம்பியெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்தால் தோசை ஊற்ற போகிறேன். அப்புறம் நம்ம வீட்டில் வச்சு சிக்கன் குழம்பு, குருமா குழம்பு. சிக்கன் எவ்வளோ கலர் சூப்பராக இருக்குங்க. உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் மதியானம் சாப்பிட்டீங்களே? எனக்கு கரெக்டாக இருந்தது. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது. அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு. குக்கரில் வைக்கிற குழம்பு இப்போ செட் ஆயிடுச்சா? முதல்லாம் சட்டியில் தானே வைப்பேன். அதாவது என் மூட பொறுத்து. ஏன்? சட்டியில வைப்பேன், வானல்ல வைப்பேன், குண்டான்ல வைப்பேன். அது அந்த நேரத்துக்கு இப்படி செஞ்சது நல்லா இருக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு செய்வேன். அதனால ஒரு 2-3 ட்ரிப்பு குக்கர்ல வச்சு அந்த ஒரு கெட்டி கிடைக்கிது. குண்டான்லயோ இல்ல வேற எதுலயோ வச்சு அந்த ஒரு இது வரல. அது இல்லாம நான் எண்ணெய் இவ்வளவு இருக்கேன்னு பாக்காதீங்க, நான் எண்ணெய் கம்மியா தான் ஊத்துறேன். அந்த ஸ்டார்டிங் நம்ம வதக்கும் போது ஊத்துறதோட சரி. அது அந்த குக்கர்ல எல்லாம் வச்சுன்னா அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வராது. அந்த அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. விசில் வைக்கிறல்ல, விசில் ஒரு 4 விசில் 5 விசில் வச்சுன்னா அது கொஞ்சம் இதாகிடுது இல்லை? அதனால வேலையும் டப்புனு முடிஞ்சிடுது இல்ல. கூட்டி போட்டு இப்ப குண்டான்லயே வச்சேன்னா அந்த தண்ணி நல்லா கெட்டியா அது வந்து நம்மளுக்கு வர அளவுக்கு நம்ம வந்து அதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும், பாக்கணும். ஆனா இதுல வச்சு தாளிச்சு விட்டுட்டு ஒரு 4 விசில் வச்சு இறக்கிட்டா அந்த இது வந்துடும். அதனால சரி வாங்க தம்பிங்களுக்கு தோசை ஊத்திக்கிறேன். சாப்பிட்டு படுக்க வச்சிடலாம்ல நேரத்தோடையா. அதனால இந்த 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 ட்ரிப்பு பூசத்துக்குங்க நான் வந்து அடுப்பு வாங்கணும்னு நினைச்சேன். அடுப்புனா இது தோசை கல். என்ன கல்? தோசை கல். இதான் தவா வச்சிருக்கேன். அப்புறம் தவா சின்னது இது, எனக்கு பெருசு வேணும். பெருசுனா எப்படி? ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரே கல்லே தோசை ஊற்றணும். ஒரே கல்லே இந்த ஹோட்டல் கல்ல வச்சிருப்பாங்க 5 தோசை ஊத்துற மாதிரியா? நான் பார்த்துருக்கேன். எப்படி எப்படி? அதான் என்ன கல் டிஃப்ரெண்ட்? என்ன புரியல. கல்லுதான் நம்மள்ட்ட இருந்தது. இந்த பிரியாணி இது தம்மு போட்டு போட்டு அந்த ஹீட்ல தோசையே சுத்தமரா வரல. நானும் என்னடா வரல முட்டைலாம் உடச்சு ஊத்தி பார்த்தேன். அப்பதான் யோசிச்சேன், ஓ கல்லு சூடு நம்ம அடிக்கடி வைக்கிறதுனால அந்த தோசை வரவே மாட்டுது. அதனால இப்ப இந்த தவாவை இறக்கினேன். அது எனக்கு இந்த தவா வந்து சின்னதா இருக்கு. அதனால நம்ம வந்து கொஞ்சம் பெருசா வாங்கணும். நம்ம வீட்டுக்கு போதாதா இது? அதனால ஏன் நம்ம வீட்டுக்கு போதாதா? என்ன 4 பேர் சாப்பிட்றதுக்கு இந்த தோசை கல்ல? அப்புறம் ஏன் நீ பெரிய கல் வாங்கணும்னு ஆசைப்படுறேன்? ஆசையா? சரி ஓகே வாங்கிடுவோம். வாங்கணும். பங்குனி உத்தரத்துக்கு வாங்க. எங்க நீங்க தான் வரவே மாட்டீங்களே பங்குனி உத்தரத்துக்கு. அப்பதான் கடையில வேலை இருக்கும். வருஷம் நான் மட்டும் தனியா தான் பசங்களை விட்டுட்டு, தனியா கிடையாது, ஆயா உதயா அங்க எல்லாம் நெய்வேலிக்கு போயிடுவேன். நெய்வேலி போயிட்டுனா அங்க ஒரு 5-6 பேர் வருவாங்க. அவங்க கூட போனாலும் சாமி பார்க்கலாம். அவங்க கூட போனாலும் நீங்க சாமி பார்க்கவே நான் கூப்பிட்டு போக மாட்டீங்க இந்த கூட்டத்துல. எவ்வளவு ரஷ்ஷா இருக்கும். ஆனா நான் போய் அவங்க கூட போனா சாமி பார்த்துட்டு வந்துருவேன். கியூல நிப்பேன் நானு. கொஞ்சமா ஊற்றி சாப்பிடுப்போம். நீங்க தான் போனா சாமி பார்க்க இட்டு போக மாட்டீங்க. அதனால இந்த ட்ரிப்பு பங்குனி உத்தரத்துல தான் வாங்கணும். சரி நான் ஊத்திட்டேன். கீழே ஊத்திடாது கூட, நான் ஊத்தி தரேன். குடு கறி வைக்கிறேன். கறிதான் கரைஞ்சு வச்சுடா. துர்கேஷ், உனக்கு தோசை சிக்கன் குழம்பு பிடிக்குமா? நீ பாடுறா. உனக்கு பிடிக்குமா? உனக்கு சட்னி பிடிக்குமா? சிக்கன் குழம்பு பிடிக்குமா? என்ன பிடிக்கும்? சிக்கன். ஏன் சோகமாக இருக்கலாம் துர்கேஷ்? என்னடாச்சு? முகத்தெல்லாம் ஒரே குப்பளமா வருதுங்க. பாருங்க. என்னடா முகத்தெல்லாம் குப்பளம் வருது? இந்த கையெல்லாம் இங்க அடிக்குது. இங்கெல்லாம் பெட்டு போகலாம். அங்கெல்லாம் துடிச்சு போகலாம்.
என்னன்னு தெரியலையே. என் ஃப்ரெண்ட் ஏதோ ஹாஸ்டலுக்கு அவனுக்கு இந்த மாதிரி வந்திருக்காங்க போக சொன்னாங்க. போனோன்னு சரியா போச்சான். சரி பார்ப்போம். ஒண்ணு போனா ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு, என்ன செய்யறதுனே தெரியல. பயமா இருக்குங்க எனக்கு. இவனுக்கு அம்மா வந்திருந்தப்பவே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். பெரிய அம்மா வேறையா, எல்லாம் ஒரு இடம் பாக்கி இல்ல, சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு இடம் ஆனா டப்புன்னு வந்தது, டப்புன்னு போயிடுச்சு. டப்புன்னு வந்து டப்புன்னு போயிடுச்சு. அது கொஞ்சம் ஆனா எப்படி சொல்றது, இந்த பையனாலதான் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அது இல்லைன்னா அது மட்டும் இருந்திருக்கும். இந்த பையன் அடிக்குது அடிக்குதுன்னு போட்டு சொரிஞ்சிட்டான். அவன் சின்ன பிள்ளைல, அவனுக்கு என்ன தெரியும். அதனாலதான் அது. ஆனா நல்லபடியா ஆயிடுச்சுங்க. நான் போய் வேண்டாத கடவுள் அல்ல, நல்லபடியா ஆயிடுச்சு. இந்தாப்பா அவ்வளோதாங்க. இதான் எங்கள் வீட்டு நைட்டு டிஃபன் டின்னர் எல்லாமே தான். இப்போதே சாப்பிட்டு கம்முன்னு படுக்க போகிறேன்னு இவர் போய் கடையை கட்டு வரல. இவர் கடையை கட்டு வர்றதுக்கு லேட் ஆகும். ஆனால் பசங்க டியூஷன் போயிட்டு வந்ததுனால சாப்பாடு வந்த உடனே கொடுத்துடணும்ல, அதனால சரின்னு சொல்லிட்டு இப்போ கொடுத்தாச்சு. அவங்க வந்த உடனே அவருக்கும் அவங்க அம்மாவுக்கும், அவருக்கு ஒயிட் ரைஸ் இருக்கு, அவர் சாப்பிட்டுப்பாரு. அவங்களுக்கு 2 தோசை, எனக்கு 2 தோசை ஊற்றிட்டு நம்ம சாப்பிட்டு படுக்க வேண்டியதான். அவ்வளோதான் நைட்டு வேலை இதுதான். அப்படியே ஓடிட்டு இருக்கு. மணி 9 ஆயிடுச்சு. சரி, நீ டைலரிங் கிளாஸ்ல என்ன கத்துக்கிட்ட இன்னைக்கு? இன்னைக்கு பிளவுஸ் தான் கொஞ்சம் அந்த இது பட்டியெல்லாம் வைக்கிறது வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதான் இன்னைக்கு. அப்புறம் ஏதோ ஸ்கூல் ஆர்டர் ஏதோ எடுத்துருப்பாங்களாட்டுக்கு. இது ஒண்ணு வச்சுக்கோ, உன் மதியானமே சரியா சாப்பிட சாயங்காலம். அதோட அது அவங்க ஸ்கூல் ஆர்டர் ஏதோ கொடுத்துருக்குறாங்களாட்டுக்கு, அதை வச்சிட்டு இருந்தாங்க. நாங்க அப்புறம் எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நான் மட்டும்தான் கொஞ்ச நேரம் இருந்தேன். அப்புறம் நானும் சொல்லிட்டு சரி நானும் வரேன்க்கா அப்படின்னு சொல்லி, நாளைக்கு லீவு. நாளைக்கு ஸ்டாலின் வராது, அதனால லீவு. அதனால தான் லீவு. எதுக்கு லீவுன்னு கேட்டல. நாளைக்கு ஸ்டாலின் வந்து கடலூர் மாவட்டத்துக்கு சொல்லிருக்காராம். என்ன விஷயமா ஸ்டாலின் வராரு? நாளைக்கு பஸ் ஸ்டாண்டு ஓப்பனிங். நாளைக்கு நம்ம பஸ் ஸ்டாண்டா? வடலூர் பஸ் ஸ்டாப்பு, கடலூர் இது குறிஞ்சிப்பாடி பஸ் ஸ்டாப்பை 2-3 பாலம் இங்கே ஓப்பன் பண்ணுறான் நாளைக்கு. வடலூர் பஸ் ஸ்டாண்ட்லாம் ஓப்பன் இல்லை, குறிஞ்சிப்பாடி பஸ் ஸ்டாப்பு அதான் முக்கியமான ஏதோ இதாட்டுக்கு நாட்டுக்கு. நாளைக்கு அப்போ ஸ்டாலினை போய் பார்க்கலாமா நம்ம? பார்க்கலாம், நீ போய் பாரு. நம்ம கடைக்கிட்ட தான் மீட்டிங்கு. கடைக்கிட்ட தான் மீட்டிங். ரோடு க்ரௌடாக இருக்கு. இப்போ லைட்லாம் கட்டி செமையா ஜெகஜோதியாக இருக்கு. ரோடே ஒரு திருவிழாவாக இருக்கு. ஒரு விஐபி வராங்கனாலாம் ரோடெல்லாம் பண்ணுறாங்க தெரியுங்களா? ரோடெல்லாம் வந்து இல்லை, ஒரு விஐபி வராங்கன்னா ரோடெல்லாம் அழகுபடுத்துறாங்க. இது எப்பயும் இருந்ததுன்னா வச்சுக்க இன்னும் சூப்பராக இருக்கும் தெரியுமா? வடலூர் அப்படியே ஜெகஜோதியா ஜொலிக்குது பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா. நாலா பக்கம் லைட் கட்டி. நான் தம்பி கூப்பிட்டு வரும்போது மூளைக்கு போலீஸ் சிஎம் வராருல, அப்புறம் அவருக்கான இது பவரை கொடுக்கணும்ல, அதனாலதான் வேற ஒன்றும் இல்லை. சரி, நல்லபடியா கொடுத்து எல்லாம் நல்லபடியா செஞ்ச சரிதான். சரி, ஓகே 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 பாய். டைம் ஆச்சு. என் வீடியோ பிடிச்சதா என் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பாய்.